எனக்கு ஒரு பயத்தையும் பாதுகாப்பு இல்லாத அந்த உணர்வையும் மட்டும்தான் கொடுக்குது. மற்றபடி சந்தோஷங்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு மறந்தே போச்சு சித்தி. சில நேரத்துல இந்த உலகத்துக்கு வராமலே இருந்துக்கலாம்னு தோணுது. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அக்கா பேச விடுங்க, அவளை தடுக்க வேண்டாம். அவளுக்குள்ள இருக்க அழுத்தம்லாம் கொஞ்சம் வெளியே வரட்டும். லெட் ஹர் ஸ்பீக். என்ன மாதிரி அன்லக்கியான பர்சனுக்கெல்லாம் இந்த உலகத்துல இடம் இல்லை சித்தி. இந்த உலகத்தினால எனக்கும் என்னால இந்த உலகத்துக்கும் எந்த சந்தோஷமும் இல்லை சித்தி. இப்படி இருக்கும்போது எதுக்கு நான் பிறந்து, எதுக்கு நான் வாழ்ந்து, ஏன் வாழணும்? லைஃப்பை பிடிக்காதவங்களாம் அப்படியே ஒரு நாள் காணாம போயிடலான்ற ஆப்ஷன் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நான்லாம் அப்படியே காணாம போயிருப்பேன். என் அப்பா எல்லாமே காசுதான் நினைக்கிறாரு. ஆனா அது உண்மை இல்லை. என் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப சாதாரண ஃபேமிலில இருந்து வர பசங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க விருப்பம், அந்த சந்தோஷமும் என்கிட்ட இல்லையே. அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கலையே. தர்ஷினி அக்கா கூட இந்த சூழ்நிலையில வாழ்ந்தவ தான். ஆனா அவளால இதை தாண்டி அவளுக்குன்னு ஒரு ஃபியூச்சரை உருவாக்கிக்க முடியுது. தானாவும் அப்படிதான், ரொம்ப கிளவர். என்னால அப்படி இருக்க முடியலையே. எனக்கு என்ன பிடிக்குது, நான் என்ன செய்யணும், எதுவும் தெரியாமலே இருக்கேன். எதுவும் புரியாம இந்த உலகத்துல வேஸ்டா நான் எதுக்கு வாழணும்? உனக்கு சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் தேவைன்னு நினைச்சு நான் பேசினேன். நீ ரொம்ப தெளிவா இருக்க ஐசு. இந்த உலகத்தை பத்தி நீ யோசிக்கிறல்ல, அது ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஆனா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி காணாம போகணும்னு நினைக்கிற பாரு, அதுதான் தப்பு. இந்த உலகத்துல காணாம கரைஞ்சு போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா இதே உலகத்துல போராடி நீ ஜெயிச்சிட்டன்னு வை, உன்ன மாதிரி பல பெண் குழந்தைங்களுக்கு நீ ரோல் மாடலா இருப்ப. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னால இந்த உலகத்தை மாத்த முடியும் ஐசு. அதுக்கு நாங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இங்க பாரு ஐஸ்வர்யா, இவ்வளோ நாள் உனக்கு எதெல்லாம் பிடிக்கல நீ அப்சர்வ் பண்ணல. இனிமேல் உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு நீ அப்சர்வ் பண்ணு. எதுல இருந்து நீ பயந்து ஓடணும்னு நினைக்கிறியோ அதை எதிர்த்து நில்லு. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. நிச்சயம் உனக்கு இந்த உலகம் அழகானதா மாறும். நீ கிராட்டிடியூடுன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கு கிடைக்காத விஷயத்த பத்திலாம் கவலைப்படுறல, அது ஓகே தான். ஆனா உனக்கு கிடைச்ச விஷயத்துக்காக என்னைக்காவது இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிருக்கியா? இனி அது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோ. காலையில எழுந்து ஒரு நோட் புக் எடுத்து அதுல இந்த யூனிவர்ஸ் உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் நோட் எழுது. அப்புறமா பாரு, லிஸ்ட் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போகும். யூல் டெஃபினெட்லி see the difference. ட்ரை பண்ணி பாரு. அக்கா, இனிமேல் நீங்க டான்ஸ் கிளாஸ் போறப்போ இவளையும் கூட்டிட்டு போங்க. ஒருவேளை அவளுக்கு டான்ஸ் கூட பிடிக்கலாம்ல, அவ பிளட்லயே இருக்குல்ல, அதையும் அவ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியல, அது ஒரு வெள்ளந்தி நினைச்சிட்டப்பா. இது மனசுக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிருப்பா. நான் ஒன்ன சொல்லலாமா? இவன் அப்பா அழப்புறைய பார்த்துட்டு இவளை பார்க்காம விட்டுட்டேன். ஆமா, அப்படின்லாம் சொல்லாதம்மா. நான் அவரை மட்டும் சொல்லல, நம்ம எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு குறை இருக்கதானே செய்யுது. ரைட், அதை சுட்டி காட்டுறதும் முக்கியம். ஆனா அதை குறை சொல்றது சரி கிடையாது. சோ இனிமேல் நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்ப நானும் அதை செய்யணுமா? முக்கியமா நீங்க தான். ஆத்தை, சரி ட்ரை பண்றேன். நாளையில இருந்து என் குறையெல்லாம்
ஒரு டைரியில வசப்பாடி எழுதி வச்சு கிழிச்சு போட்டுடுறேன். மனசு லேசானா ஓகே, இல்லைன்னா புலம்பி தான் தள்ளுவேன். சித்தி, பேப்பர் தான் வேஸ்ட் ஆக போகுது, மனசு லேஸ் ஆகுமான்னு தெரியல. ஹியூமர் சென்ஸ். தேங்க்ஸ் சித்தி. இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. நானும் மனசு லேசானும் தான் இந்த மாதிரி காமெடிலாம் பண்றேன்.